வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 22 ஏப்ரல் கரண்ட் அஃபேர்ஸா பார்க்க போறோம். செஷனுக்கு போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துலாம். ஜைதா மற்றும் சர்குலா எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரப்பிரதேசம். ஜோரா மற்றும் ரமோலா எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரகாண்ட். தமாலி மற்றும் பஜ்ஜா நகுமா எந்த மாநிலத்தின் நடனம்? ஜம்மு அண்ட் காஷ்மீர். கதி எந்த மாநிலத்தின் நடனம்? மேற்கு வங்காளம். அசாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் திமாசா, காங்டே, கர்பி மற்றும் கச்சாரி. ஜாகிர் ஹுசேன், பாண்டரங் வாமான்கேன் 1963ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. மாதவாச்சாரியாருடைய இயற்பெயர் வாசுதேவா. மாதவாச்சாரியாவுக்கு மாதவா அப்படிங்கிற பட்டம் கொடுத்தது அச்சுத பிரதீக்ஷா. மாதவாச்சாரியா கீத பாஷ்யம், பிரம்மசூத்திர பாஷ்யம், அனுபாஷ்யா, கர்ம நிர்ணயம் சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. மேல் மற்றும் கீழ் சபையின் கூட்டமர்வு வர்த்தக சுதந்திரம் அப்படிங்கிற விஷயத்த ஆஸ்திரேலிய நாட்டுல இருந்து நாம் எடுத்துக்கிட்டோம். 8வது ஐந்தாண்டு திட்டம் 1992 இருந்து 1997 வரைக்கும் நிலவு இருந்துச்சு. இந்திய அரசியலமைப்புல பிரிவு 239 இருந்து 242 வரைக்கும் பகுதி 8ல யூனியன் பிரதேசங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. ஞானபீட விருதை பெற்ற முதல் இந்திய பெண் ஆஷா பூர்ணா தேவி. கோண்ட் எழுச்சி 1837 இருந்து 1856 வரைக்கும் ஒடிசால சக்ரா பிசோய் தலைமையில நடந்துச்சு. ஜார்க்கண்ட்ல கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை ஷர்குல், டான்சி, கர்மா, ஹல்புனியா, ரோகின். முகமது இக்பால் தரேன் ஹிந்த், பாங்கே தாரா அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இன்னைக்கான திட்டம் அடல் ஓய்வூதிய யோஜனா ஜூன் 2018 நிதி அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. டிஜிட்டல் இந்திய மிஷன் ஜூலை 1, 2015 மின்னணுவியல் மற்றும் நிதி அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. ஆயுஷ்மான் பாரத் செப்டம்பர் 23, 2018 சுகாதார அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. ஆத்ம நிர்பார் பாரத் அபியான் மே 2020 வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. தேசிய டிஜிட்டல் சுகாதார மிஷன் ஆகஸ்ட் 15, 2020 சுகாதார அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. தேசிய கடல்சார் வருணா விருது 2025 யாருக்கு வழங்கப்பட்டது? ராஜேஷ் உன்னி. குல்தாபாத்தை ரத்னபூர் என எந்த மாநிலம் மறுபெயரிட்டது? மகாராஷ்டிரா. அமிர்த விருஷ்டி நிலையான வைப்பு திட்டத்தை எந்த வங்கி அறிமுகப்படுத்தியது? SBI. யுனெஸ்கோவின் உலக நினைவக பதிவேட்டில் எது சேர்க்கப்பட்டுள்ளது? பகவத்கீதை மற்றும் நாட்டிய சாஸ்திரம். ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி எக்ஸோ பிளானட் K2 18bல மக்கள் வாழக்கூடிய ஒரு சில வாய்வு இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட் இந்திய பொருளாதாரம் 2025ஆம் ஆண்டு 6.5% வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காபோனின் ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? பிரைஸ் ஒலிகுய் நுகுமா. மிக்கேல் கவாலஷ்விலி ஜார்ஜியா நாட்டுடைய ஜனாதிபதி. மைக்கேல் மார்டின் அயர்லாந்து நாட்டுடைய பிரதமர். அலெக்சாண்டர் லுகாஷென்கோ பெலாரஸ் நாட்டுடைய ஜனாதிபதி. பார்ட்டி வீவர் பெல்ஜிய நாட்டுடைய பிரதமர். கான்ஸ்டன்டைன் டசுலோஸ் கிரீஸ் நாட்டுடைய ஜனாதிபதி. ஜோதம் நபட் வனுவாட்டு நாட்டுடைய பிரதமர். மார்க் கார்னி கனடாவுடைய பிரதமர். ஸ்டூவர்ட் யங் ட்ரினிடட் மற்றும் டொபாகோ நாட்டுடைய பிரதமர். உலகின் முதல் 3D அச்சிடப்பட்ட ரயில் நிலையத்தை கட்டமைக்கும் நாடு எது? ஜப்பான். விலங்கினங்களின் முழு பட்டியலை தயாரித்த முதல் நாடு இந்தியா. உலகின் முதல் கார்பன் ஃபைபர் அதிவேக ரயில் செட்ரோவோ 1.0 அறிமுகப்படுத்தின நாடு சீனா. உலகின் முதல் மொபைல் ஹைபிரிட் ராக்கெட் ருமி 1. உலகின் முதல் வேகமாக சார்ஜ் செய்யும் மின்பஸ் வீர் மகா சம்ரத் அறிமுகப்படுத்தினது பெங்களூரு. எந்த நாள் உலக பாரம்பரிய தினமாக அனுசரிக்கப்படுகிறது? ஏப்ரல் 18. இந்த வருஷத்துக்கான மைய கருத்து ஹெரிடேஜ் அண்டர் த்ரெட் ஃப்ரம் டிசாஸ்டர்ஸ் அண்ட் கான்ஃபிளிக்ட்ஸ். மார்ச் 24 உலக காசநோய் தினம். மார்ச் 30 சர்வதேச கழிவுகள் இல்லாத நாள். ஏப்ரல் 4 சர்வதேச சுரங்க விழிப்புணர்வு தினம். ஏப்ரல் 5 தேசிய கடல்சார் தினம். ஏப்ரல் 6 வளர்ச்சி மற்றும் அமைதிக்கான சர்வதேச விளையாட்டு தினம். ஏப்ரல் 7 உலக சுகாதார தினம். ஏப்ரல் 15 ஹிமாச்சல பிரதேச தினம். ஏப்ரல் 11 தேசிய பாதுகாப்பான தாய்மை தினம். ஏப்ரல் 13 சியாச்சின் தினம். டஸ்லிக் 6 என்ற கூட்டு ராணுவ பயிற்சியை இந்தியா எந்த நாட்டுடன் நடத்தியது? இந்திய நாடும் உஸ்பெகிஸ்தானுடன் சேர்ந்துதான் இந்த கூட்டு பயிற்சி நடத்தியிருக்காங்க. அதுவும் இந்த வருஷம் இந்த கூட்டு பயிற்சி மகாராஷ்டிரால பூனேல
ஃபாரின் ட்ரேடிங் நோடு அப்படிங்கிற இடத்துல நடந்துச்சு. ஃபாரின் ட்ரேடிங் நோடு அப்படிங்கிற இடத்துல நடந்துச்சு. இந்த வருஷம் டஸ்லீக் வந்துட்டு இந்த வருஷம் டஸ்லீக் 6வது பதிப்பு. மித்திரசக்தி கூட்டுப்பயிற்சி இந்திய நாட்டுக்கும் இலங்கை நாட்டுக்கும் நடக்கிற கூட்டுப்பயிற்சி. கசன் கூட்டுப்பயிற்சி இந்தியா மற்றும் கசகச நாட்டுக்கு நடக்கிற கூட்டுப்பயிற்சி இந்த வருஷம் இந்த உத்தரகாண்ட்ல 8வது பதிப்பு நடந்துச்சு. மலபார் கூட்டுப்பயிற்சி வந்துட்டு இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியாவுக்கு நடக்கிற கூட்டுப்பயிற்சி. ஸோ இந்த வருஷம் விசாகப்பட்டினத்துல நடந்து முடிச்சிருக்கு. ஆனா மலபார் கூட்டுப்பயிற்சி ஆரம்பத்துல இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் மட்டும் நடந்துச்சு 1992ல. அதுக்கப்புறம் ஜப்பான் 2015ல கூட்டு சேர்ந்தாங்க. கடைசியா வந்து சேர்ந்தது ஆஸ்திரேலியா 2020. கருட சக்தி கூட்டுப்பயிற்சி இந்தியா, இந்தோனேஷியா நாட்டுக்கும் நடக்கிற கூட்டுப்பயிற்சி. போன்கோ சாகர் 25 இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் நடக்கிற கூட்டுப்பயிற்சி. இந்த வருஷம் நடந்தது 4வது பதிப்பு. ஜைகம் கூட்டுப்பயிற்சி வந்து ஐக்கியம் கூட்டுப்பயிற்சி இந்தியாவுக்கும் தான்சானியாவுக்கும் நடக்கிற கூட்டுப்பயிற்சி. அது கூட 10 நாடுகள் கலந்துக்கிட்டாங்க. இந்திரா கூட்டுப்பயிற்சி இந்தியாவுக்கும் ரஷ்யா நாட்டுக்கும் நடக்கிற கூட்டுப்பயிற்சி. இந்த வருஷம் நடந்தது 14வது பதிப்பு. சென்னை கடற்கரை மற்றும் வங்காள விரிகுடால நடந்துச்சு. மேகான் 25 3வது பதிப்பை நடத்திய ஆயுதப்படை எது? இந்தியன் நேவி, அதாவது இந்திய கடற்படை. இந்திய கடற்படை வந்துட்டு மேகான் 3 சொல்லக்கூடிய ஒரு சமிட் நடத்திருக்காங்க. சமிட்னு சொல்லலாம், இல்ல ஒரு மாநாடுன்னு சொல்லலாம். இது நியூ டெல்லியில நௌசேனா பவன் அப்படிங்கிற இடத்துல நடத்திருக்காங்க. ஐஎன்எஸ் தாரணி வந்து இந்திய கடற்படையின் கப்பல் நவிகா சாகர் பராக்கிரம பயணத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. பாதுகாப்புக்கான அமைச்சரவை குழு நாகலங்கால புதிய ஏவுகணை சோதனை தளத்தை நிறுவுவதற்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ட்ரோன்களை எதிர்கொள்ளணும், அதுக்காக வேண்டி இந்தியாவின் முதல் உள்நாட்டு மைக்ரோ ஏவுகணை பார்கவஸ்ட் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ரஷ்ய நாடு T-72 அப்படிங்கிற டேங்கர் 1971 அறிமுகப்படுத்தியிருக்காங்க. DRDO மற்றும் பெல் அப்படிங்கிற நிறுவனம் சேர்ந்து ரேடார், ஒரு அஸ்வினின்னு சொல்லக்கூடிய ரேடார் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. புஞ்சையில ஏற்படக்கூடிய ஒரு சில முக்கியமான நோய்கள். அதுல லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ அப்படிங்கிற நோய், ஃபைட்டோப்தெரா இன்வெஸ்டன்ஸ் அப்படிங்கிற புஞ்சையால ஏற்படக்கூடியது. ரெஸ்ட் ஆஃப் இட் புக்குசினா கிராமினஸ் ட்ரிட்டிக்கால ஏற்படக்கூடியது. லூஸ் மட் ஆஃப் இட் உஸ்டிலாக ட்ரிட்டிக்கி, பவுடரி மில்டியூ ஆஃப் இட் ப்ளூமரியா கிராமினிஸ், ரெட் ராட் ஆஃப் சுகர்கேன் குளோமரலா டுகாமனென்சிஸ், எர்கட் ஆஃப் பஜ்ரா கிளாவிசப்ஸ் ஸ்பெசிஃபார்மிஸ், ரைஸ் பிளஸ் மேக்னபோர்த்தி கிரைசியே, டிக்கா டிசீஸ் ஆஃப் கிரவுனட் செர்சோஸ்போரா அரக்கிடிகோலா, கிரீனியர் ஆர் டவுனி மில்டியூ ஆஃப் பஜ்ரோ ஸ்கெலரோசோபோரா கிராமிகோலாவால ஏற்படக்கூடியது. விக்டர் ஆம்ப்ரோஸ் மற்றும் கேரி ருகுன் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. ஜான்ஜே ஹாஃபில், ஜெஃப்ரி கிண்டன் இயற்பியலுக்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. ஹான்காங் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு. டேவிட் பாக்கர், டெமிஸ் ஹசாபிஸ், ஜானம் ஜம்பர் வேதியியலுக்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க.